ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே தேவ வார்த்தைகளை நாம் தியானிக்க காலத்தையும் நேரத்தையும் தேவன் நமக்கு இந்த நாளிலே தந்திருக்கிறார். அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்திருக்கிறது. பிரியமானவர்களே, இப்போதும் கூட அவரை துதித்து ஒரு பாடலை பாடி அவரை சந்தோஷப்படுத்திவிட்டு பிறகு அவரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று நாம் அதை தியானிக்கலாம். நம்மோடு கூட கர்த்தர் பேச வல்லவராக இருக்கிறார். ஒரு பாடலை பாடுவோமா? சோத்ராண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே சோத்ரம், இயேசுவே சோத்ரம், பரிசுத்த ஆவியானவரே நமக்கு கொடான கொடி நன்றி உங்களை உயர்த்தி போற்றுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். இதோ இந்த கண்ணின்மே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று மத்தேயு 16:18 பிரகாரமாக நாங்கள் சபையை ஒப்புக்கொடுக்கிறோம், மக்களை ஒப்புக்கொடுக்கிறோம், எங்கள் தேசத்தை ஒப்புக்கொடுக்கிறோம், உலகம் முழுவதும் இந்த கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அல்லேலூயா. காயப்பட்ட கலத்தால் ஆண்டவரே மீண்டும் ஐயா முழுவதும் பிரசனத்தில் நிரம்பட்டும் ஆண்டவர். நசரேயனா இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம், அவர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம், அவர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை நம்மேல் பற்றாது. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது. கர்த்தர் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம், அவர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடனே வாங்காதிருப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடனே வாங்காதிருப்பாய். கர்த்தர் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம், அவர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருக்கும் மாந்தர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கும் மாந்தர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார்கள். கர்த்தர் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம், அவர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். மனிதனால் கூடாதவைகள் என் தேவனால் எல்லாம் கூடும். மனிதனால் கூடாதவைகள் என் தேவனால் எல்லாம் கூடும் என்றார். கர்த்தர் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம், அவர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். குருடனுக்கு பார்வை தந்தார் இயேசு, முடவர்களை நடக்க செய்தார் இயேசு. குருடனுக்கு பார்வை தந்தார் இயேசு, முடவர்களை நடக்க செய்தார் இயேசு. கர்த்தர் செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம், அவர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனிதனால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடும் என்றாங்க. குழந்தைக்கு பார்வை தந்தீர், முடவனை நடக்க செய்கிறீர், அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிறார்களே அப்பா. கண்வாரி ரத்தத்தில் தெரிவிக்கிறோம். ஆமே. பூமி முழுவதும் நிரம்பட்ட மாட்டேன், பிரசனத்தால் நிரப்ப மாட்டேன். சிறு பிள்ளைங்க, பெரியவங்க, முதியவங்க, மாணவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுமையா ஒருவரும் அதை கெட்டு போகாதபடி எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியாது. காலை நேரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். திருப்பியை தான் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தை ரட்சிப்பின் பாதையில நடத்தும்படியாக சொல்லிக்கிறாங்க. பஞ்ச பட்டயம் கொள்ளைகள் துஷ்ட மிருகங்கள் எங்க தேசத்துல வரக்கூடாது. அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் தேசம் பாதுகாக்கப்படும் என்று சொன்னீங்க. அதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். பூமி முழுவதுமாக
தெய்வ பிரசன்னத்தால் நிரப்பபடியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நானே தேவன், என்னையெல்லாம் ரட்சகர் இல்லை என்று சொன்னீர்கள் ஐயா. நீ ஒருவரே நல்ல மீட்பரா இருக்கிறீர்கள், ஒருவரே நல்ல மீட்பரா இருக்கிறீர்கள், நீ ஒருவரே எங்களை பாதுகாக்கிறவனா இருக்கிறீங்க. மக்களை அப்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற பாதுகாப்பை கொடுங்க, கிருபையை தாங்க. அநேக சான்றுகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்க மாட்டாய் என்று சொன்னீங்களே. அல்லேலூயா. சொல்ற கடன் ஆகிய பிள்ளை எடுத்து போடுங்க. கடனே இல்லாதவருடைய ஆண்டவருடைய பாதுகாப்பை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோங்க. உனக்கு பலகனை திறந்து இடமில்லாத அளவுக்கு நிரப்ப சோதித்து பாருங்க தேவன் நிரப்ப. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஐயா. உன்னால உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, வாதை ஒரு கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீங்களே, அதனுடைய வாதியை எடுத்து போடுங்க. எனக்கு வியாதியில எத்தனை பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறாங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இந்த நேரத்துல வாதியை எடுத்து போடுங்க. இவருக்கு சுகத்தை கொடுங்க இயேசுவே என்று கூப்பிடுவோம். சுகம் கொடுக்கிற தேவனா இருக்கீங்க. ஒரு சுகம் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே செய்து ஒரு நாமத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். வரவெல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தை நிறைவாக்கி எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக்கிறேன். சரி, நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறேன். நல்லா கலப்பனே. பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துவேன். எவ்வளோ அருமையான வசனத்தை கொடுக்கிறார் பாருங்க. உங்கள் செவியை சாய்த்து, சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு உங்கள் செவியை சாய்த்து கேட்டு உணர்ந்து என்னிடத்தில் வாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவரிடத்தில் வந்துட்டா நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பிரியமானவர்களே, மனுஷனுக்கு இளைப்பாறுதல் ஒரே ஒரு இடத்துல தான் கிடைக்கும். அது யாருக்கிட்டனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரம்தான் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதான் இங்கே ஆண்டவர் சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது யாருக்கிட்ட, எப்பொழுது? என்னிடத்தில் வாருங்கள் சொல்றாரு. நீங்க வந்தீங்கன்னா அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். சரீரம் பிழைக்கும்னு சொல்லுங்க, ஆத்துமா பிழைக்கும். இன்னைக்கு இந்த சரீரம் நல்லா தான் இருக்குது நிறைய பேருக்கு, ஆனால் ஆத்மா உள்ளான மனுஷன்ல அவங்களுக்கு விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்படியே சோர்ந்து போயிருப்பாங்க பாருங்க சிலர். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வரும்போது என்ன கிடைக்குன்னா, உன் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். உன் ஆத்மா பிழைக்கும். அப்பொழுது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை, உறுதியான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நித்திய உடன்படிக்கைனா அக்ரிமெண்ட் போடு. என்னென்னலாம் தாவீதுக்கு செய்தனோ அத்தனை கிருபையை நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. அப்படி நம்ம மேல என்ன கொடுக்குறா? ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறாரு. அக்ரிமெண்ட் போடுறார், உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை போடுகிறார். கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா. எப்பொழுது நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரிடத்தில் வரும்போது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர்றதுக்கு ஒரே காரணம் அதுதான். நமக்கு பெரிய பணக்காரர்களாயிடும், நமக்கு சுகம் கிடைக்கணும், அதெல்லாம் கூட அடுத்தது தான். சுகவீனமாக இல்லாதவங்க கூட எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க தெரியுங்களா? ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு ஒரு தைரியம், அவங்களுக்குள்ள ஒரு வில் பவர். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் பிள்ளை, அது கேன்சர் நோய், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்குது. நாங்கள் அந்த பிள்ளையை நாங்கள் சந்திக்கிறதுக்கு போகிறோம். அந்த பிள்ளை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அதுக்கு கேன்சர் நோய். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் அது என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? அந்த கேன்சர் வார்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டு வந்து உட்கார வச்சு எங்களை மெசேஜ் கொடுக்க வச்சிச்சு. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அது தன்னை பற்றி கவலையே படல, அவ்வளோ சந்தோஷம். அது
எங்களை பார்த்த உடனே எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு அது சொல்லலை. உடனே பக்கத்தில் இந்த ஸ்டூலெல்லாம் எடுத்து போட்டு எங்களை உட்கார வச்சு, அந்த வார்டு க்ளீனாக இருந்தது, யாருமே இல்லை, எல்லோரும் கூப்பிட்டு உட்கார வச்சு எங்கிட்ட எங்களுக்கு மெசேஜ் கொடுக்க சொல்லு, இயேசுவை பற்றி சொல்லுங்கன்னு. அது இல்லையா? ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அந்த பிள்ளை இறந்து போச்சு. இறக்கும்போது கூட அதுக்கு சந்தோஷம்தான். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க. 2 நாளைக்கு அப்புறம் சாக போகுது. 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் போய் போகிறோம். எப்படி இருக்கணும் அந்த பிள்ளை? அது என்ன சொல்லுதுன்னா, நான் பரலோகத்துக்கு போகிறேன் எங்கள் ஏசப்பா கிட்டேருந்து. அந்த வில் பவர், பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் என்ன அடைஞ்சிருவீங்க தெரியுமா? பலன் அடைஞ்சிருவீங்க. உங்கள் ஆத்மா பிழைக்கும். ஆத்மாவில் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னா, அதை சொல்லி வர்ணிக்க முடியாது பிரியமான. அதை உணரும் போது தான், அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும். அதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்ன்ற. அனுபவிக்கிறவங்க தான் அதை சொல்ல முடியுமே தவிர, அனுபவிக்காமல் அதை பற்றி எப்படி நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது, விவரித்து காண்பிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த நிச்சய உடன்படிக்கை, நம்பப்படும் உறுதி, காணப்படாத ஒரு நிச்சயம். இதில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்குற நிறைய வசனம் இருக்குது. அதில் நம்ம ஒரு சில வசனம் மட்டும் பார்ப்போம். அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி, பாருங்க, ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 60வது அதிகாரத்தில் நான் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்படி தேவனிடத்தில் வர்றவங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை பாருங்க. அந்நியரின் புத்திரர் உன் மதிலை கட்டி, அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் மற்றவங்களும் அவனுக்கு சந்திப்பார் ஆண்டவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடி பிறகு எல்லாம் கூடவே கூட்டி கொடுக்கப்படுன்றாரு. அதுக்கு அர்த்தம் தான், அதுக்கு வசனமே இதுதான். என்ன சொல்றாரு பாருங்க, அந்நியரின் புத்திரர், உனக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் இல்லையா, புத்திரர் உன் மதிலை கட்டுவாங்க. எங்க நம்ம வீடு வாங்கினா மதில் யாருங்க கட்டணும்? நம்ம தானே கட்டணும். ஆனால் இங்கே யார் சொல்ல கட்டுறாருன்னா, அந்நிய புத்திரர் கட்டுவாங்க. கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். ஏன்னா உனக்குள்ள யாருங்கிறா? தேவ மகிமை இருக்கிறது. உன்னதர் உனக்குள்ளாக இருந்து வாசம் பண்ணுகிறார். நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவது, வசனம் உனக்குள்ள வரும்போது உன்னை ஆண்டவர் எப்படி மாற்றுறாருன்னா, தேவர்களாய் மாற்றுகிறார் பிரியமானவர்களே. அல்லேலூயா. உன்னை சேவிப்பார்கள் சொல்லிட்டு, என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன். ஒரு நேரத்தில் உன் மேல அவ்வளோ கோபம் எனக்கு. ஆனால் இன்னைக்கு நீ என்கிட்ட வந்துட்ட பாரு, ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு நான் உன்னை இறங்குவேன். ஒரு நேரத்தில் உன் மேலே அவ்வளோ வெறுப்பில் உன்னை அடிச்சிட்டேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுவேன், நீ என்கிட்ட வந்ததுனால, என் செவி சாய்த்து வந்ததுனால, உன் செவியை சாய்த்து என்னிடத்துல வந்ததுனால உனக்கு நான் என்ன கொடுப்பேன்? உனக்கு விடுதலை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. சில பாருங்க, தாய் தகப்பனா பண்ணுவாங்க, பிள்ளைங்களை சரியாக படிக்கலைன்னா கீழ்ப்படியெல்லாம் போட்டு அடிச்சிடுவாங்க. சின்ன பிள்ளைங்களை, சின்ன குழந்தைங்களை அடிச்சிடுவாங்க. நான் சொல்கிறது ஒரு 5-6 வயசு அதுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க, 4 வயசு குழந்தைங்க அடிச்சிடுவாங்க. அடிச்சுட்டு அது படுத்து தூங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் உட்காந்து அப்படியே தடவி கொடுத்துன்னு அழுவாங்க. ஐயோ, இந்த பிள்ளைய அடிச்சிட்டேனே, இந்த குழந்தைய அடிச்சிட்டேனேன்னு. அதான் இறக்கும். அடிச்சிடுறாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், அந்த பிள்ளையை ஏண்டா அடிச்சேன்னு அழுவாங்க. அதான் அன்பு. அந்த மாதிரி ஏற்றப்பா இப்போ சொல்கிறாரு, உன் மேலே கோபம் இருந்தது, நான் அடிச்சிட்டேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன்? ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். அடுத்து சொல்ற பாருங்க, 11வது வருஷத்தை, உன்னிடத்துக்கு ஜாதிகள் பலத்த சேனைகளை கொண்டு வரும்படிக்கும். உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனை, உங்களை தேடி உங்ககிட்ட வார்த்தையை கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. வர வைப்பேன். வார்த்தை இது பாருங்க, கொண்டு வரும்படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும். ஏழைகள் இல்லை, பணம் படைத்தவர்களை கொண்டு வருவேன் நான். அவங்ககிட்ட எல்லா வசதியும் இருக்கும், சரீரத்தில் சுகம் இருக்கும், பணம் இருக்கும், படபலம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் ஆத்மாவில் அவங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிருக்காது. அப்போ அந்த ஆத்மா இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிறதுக்கு நான் உங்ககிட்ட கூட்டின்னு வருவேன்ற. அல்லேலூயா. சொல்றார் பாருங்க, ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்போதும் திறந்திருக்கும். அல்லேலூயா. கூட்டத்துக்கு நேரங்க அது. நீங்கள் நினைப்பீங்க, சரி 8 மணி 9 மணி ஆயிடுச்சு, நைட்டு சாப்பிட்டு படுக்கலாம்னு நினைக்கிற இடத்துல யாருன்னா ஒருத்தர் வருவாங்க. அவங்க குறைய நீங்கள் கேட்கும்போது உங்கள் பசியெல்லாம் ஓடிவிடும். நீங்கள் அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு பார்த்தா 12 மணியாக இருக்கும். அல்லேலூயா. அதே நீங்கள் 9 மணிக்கு நீங்கள் சாப்பிட உட்காந்து ஒரு 1/2 hour
ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும்னா நமக்கு சாப்பாடை பார்த்தா பசி எடுத்துக்கினே இருக்கும். இதாங்க அந்த ஊழியத்துடைய மகிமையை. உங்களை தேடி நான் வந்து ஐயோ எனக்கு இப்படி கஷ்டம் இருக்குதுங்க எனக்குன்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு விடுதலையை கேட்குறாங்க பாருங்க. அப்போ நீங்கள் கொடுக்குற அந்த வசனம் அவங்க இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் பசியெல்லாம் ஓடி போயிடும். அல்லேலூயா. அதான் ஒரு வசனத்தோட ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்கிற உலகத்தார் பாடுறாங்க பாருங்க. புலவன் எழுதுறான், புலவன் எழுதுறான், ஏழையின் சிரிப்பில் நான் இறைவனை காண்கிறேன். அந்த மாதிரி ஏழைனா என்னது? அவனுடைய வறுமை. அந்த வறுமையில் அவனை நீங்கள் சந்தோஷப்படுத்தும் போது அந்த சந்தோஷம் தான் நீங்கள் வந்து ஆண்டவரை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ உங்ககிட்ட வருவாங்க, அப்படி வருவாங்க, ராஜாக்கள் வருவாங்க. சாதாரண ஆள் இல்லை, எல்லா வசதியும் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்காது? நைட்டில் படுத்தா தூக்கம் வராது. ஏண்டா படுக்கைக்கு போகிறோன்னு இருக்கும். இப்படிலாம் இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர். ஆனால் அவங்களெல்லாம் நான் உங்ககிட்ட கொண்டு வருவேன், நீ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்ப. என்ன ட்ரீட்மெண்ட்டு? சரீரத்துக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, ஆத்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டு. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்து, ஒரே மருந்து ஆண்டவருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தை ஒரு நாள் அழியாதுங்க. வானமும் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒரு நாள் அழியாது. கனமுள்ள ஊழியங்கள், பிரியமான ஊழியம், ஒரு அன்பான ஊழியம். நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைங்க, நம்மளாம் குப்பை. ஆனால் ஏசப்பா நம்மளை தேர்ந்தெடுத்து நமக்குள்ள அந்த வசனத்தை கொடுத்து அவர் என்ன பண்ணுறாருனாக்கா நம்மளை மகிமைப்படுத்துறாரு. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அல்ல அந்நியர் உன் மதில கட்டுவாங்கன்றார் ஆண்டவர். கட்டுறது சோது. அந்த அளவுக்கு விடுதலை நான் கொடுப்பேன், உன் மூலியமா நான் கொடுப்பேன். நீ கொடுக்குற வசனத்தில் நான் கொடுப்பேன். நீ சொல்லிடு, நான் செய்கிறேனா இல்லையான்னு பாருன்னு. தாயின் கர்ப்பத்தில் உன்னை தெரிந்து கொண்டேன், முன்குறித்து அழைத்தேன், உன்னை நீதிமானாக மாற்றினேன், உன்னை மகிமைப்படுத்துவேன். ஒரு அல்ல சொல்லுவீங்களா? அவர் வார்த்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களை ஆண்டவர் உயர்த்தினே போவாருங்க. உங்க மேல அவ்வளோ அனுபவிச்சிருப்பா. இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார் வாழ்க்கையில. அல்லேலூயா. இந்த ஊழியம் காசு பணத்துக்கு நடக்கிற ஊழியம் இல்லை, ஒரு சந்தோஷமான ஒரு ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க அடுத்து என்ன சொல்ற பாருங்க, உன்னை சேவிக்காத ஜாதிகள். இது சொல்றாரு பாருங்க, இது 12வது வருஷத்துல இந்த ஏசாயா 60ல, உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும். இதுக்கு மேல நாங்க வேணும், உங்களை சேவிக்காத, உங்க வார்த்தைக்கு செவி கொடுக்காம போறவங்கள இது ஆண்டவர் சொல்றாரு. அதனால நீங்க அழிஞ்சிருவீங்க நான் சொல்ல வரல. அவர் சொல்றது அந்த அளவுக்கு அந்த ஊழியம் செய்யறவங்களை ஆண்டவர் கனப்படுத்துறாரு பாருங்க. அந்த வார்த்தை எல்லாருக்கும் போய் சேரணும்னு விரும்புறாரு. என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, பக்கத்துல சாப்பாடு இருக்குது, அவன் எடுத்து சாப்பிட தெரியல, நீ ஊட்டி விடுன்றாரு. சாப்பாடு இருக்குதுங்க, வார்த்தை இருக்குதுங்க, அந்த வார்த்தை எடுத்துக்கொள்ள தெரியல அவங்களுக்கு, நீ ஊட்டி விடு, அவங்க பசி ஆறுவாங்க. அது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழந்தைக்கு எடுத்து சாப்பிட தெரியாது, அவன் அழுவோம். நீ சாப்பாடு வச்சா எடுத்து சாப்பிட தெரியாது, ஆனால் நீ ஊட்டி விட்டா அது பசி ஆறும். ஊட்டி விடுறவா ஊழியங்கள் வார்த்தையை. ஒரு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் தெரியுங்களா? அந்த வல்லமை அதில் இருக்குதுங்க. உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யம் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும்ன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் வார்த்தை இல்லாம யாராலும் வாழ முடியாதுன்ற சத்தியம். 13வது வசனம் சொல்லுது, என் பரிசுத்த ஸ்தலத்தை சிங்காரிக்கும்படி. பாருங்க, அந்த பரிசுத்த ஸ்தலம், நீங்க யாரா இருக்கிறீங்கன்னா அந்த ஊழியர் செய்யும்போது நீங்க பரிசுத்த ஸ்தலமா மாறிடுங்க. நீங்க 1000 பாவம் செஞ்சிருக்கலாம், கோடான கோடி பாவம் செஞ்சிருக்கலாம் பிறந்ததுல இருந்து. ஆனா அந்த வார்த்தையை நீங்க பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் போது உங்களை எப்படி சுத்திகரிக்கிறார் பாருங்க. என் பரிசுத்த ஸ்தலத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும், என்ன மகிமை? லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களுடைய கூட உன்னிடத்துக்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். பாதஸ்தானத்தை, உங்களுக்குள்ள தங்கி வாசம் பண்ணுகிற, கால் வைக்கிற தேசம் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறாருங்க. அல்லேலூயா. நான் உனக்குள்ளா இருந்து வாசம் பண்ணி உனக்குள்ளா இருந்து உலாவேன். நான் எங்கெல்லாம் போறேன், எந்த வீட்டுக்கெல்லாம் உன்னை கூட்டின்னு போறேன், எந்த வீட்டில் நீ கால் வைக்கிறியோ அந்த வீடெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அடுத்து சொல்றா பாருங்க, உன்னை ஒடுக்குறவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து, உன்னை யார் ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பிள்ளைங்க கூட உன்னை தேடி வராம நான் செய்வேன்ற. வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்த சீயோன் என்று சொல்வார்கள். அல்லேலூயா. உயர்த்துறார் பாருங்க, கனப்படுத்துறார் பாருங்க. ஆரோனை அழைத்தார் ஊழியத்துக்கு. அது கனமுள்ள ஊழியம், ஒருவனும் தானாய் அதை எடுத்து செய்ய முடியாது. இப்ப நான் கூட இந்த ஊழியம் செய்யறேன்னா என்னால் உங்களுக்கு பிரசங்கத்துக்கு உங்களுக்கு நான் புத்திமே சொல்ல எனக்கு ஞானம் கிடையாது. ஆனா இப்ப நான் பேசல, சொல்றார், நீ ராஜாக்களுக்கு முன்பாக அதிகாரம் கொண்டு போகப்படுவீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, ராஜாக்களும் அதிகாரிகளும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ராஜாக்களுக்கு அதிகாரம் பண்ணி உன்னை கொண்டு போவேன். ஆனா அந்நாளில் நீ என்ன பேசுவோம், இதை பேச கவலைப்படாத. அந்நாளில் உன்னோடு கூட என்ன அருளப்படுகிற அதையே பேசு. ஏனெனில் நான் உன்னிலிருந்து பேசுவேன், பரிசுத்த ஆவியானவர் உன்னிலிருந்து பேசுவேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு ஆண்ட பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. காரணம், உங்கள் இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் எதுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், எதுக்காக இரத்தத்தை சிந்தினார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தார், அநேகர் தெரியாம இருக்கிறார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பேட்சுக்கு தான் ஒரு கடவுள் நினைச்சு இருக்கிறாங்க. ஏதோ கிறிஸ்தவர்கள் சொல்றவங்களுக்கு தான் ஆண்டவர் நினைச்சிருக்கிறாங்க. இல்லைங்க, ஏசப்பா வந்தது உலகத்தில் உள்ள ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் உள்ள அனைத்து ஜனங்களுக்கும் அவர் ஆண்டவராயிருக்கிறார். அவருக்காக அடிக்கப்பட்டார். நீங்க மாத்திரம் ஒரு 10 பேர் எனக்கு தெரிஞ்சு வச்சுன்னா பிரயோஜனம். எல்லாருக்கும் போய் சொல்லுங்க, என் அன்பை சொல்லுங்க, நான் எல்லாருமே அன்பா இருக்கிறேன். ஒருவரையும் நான் பெருமை தள்ளுகிற தேவன் அல்ல. நான் வித்தியாசம் பாராத தேவன், பாரபட்சம் இல்லாத தேவன், அன்புள்ள தேவன். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார். பாருங்க, கள்ள திருட, அவனுக்கு கொலை, அவன் திருடனாக்க எத்தனை பேர் கொலை பண்ணாலும் தெரியாது, அவனுக்கு மரண தண்டனை சிலுவையில் கொடுக்குறாங்க. உலகம் அவனை அழிச்சிடுச்சு, அவ்வளோதான். இனிமேல் உலகத்தில் இருக்கிறது அவன் லாய்க்கு இல்லைன்னு விட்டாச்சு, அவன் தகுதி இல்லைன்னு விட்டாச்சு. ஆனால் ஏசப்பா பக்கத்தில் சிலுவையில் அறையும் போது அவன் கேட்குறான், ஆண்டவரே உம்மோடு கூட நான் இருக்கணும் ஒரு ராஜ்யத்தில்னு கேட்கும்போது, இன்றைய தினத்தில் என்னோட கூட நீ பரதேசியில் இருப்பாயின்னு சொன்னார். அப்படிப்பட்ட பாவங்களை மன்னிக்கிற தேவன் நம் தேவன். அல்லேலூயா. நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சதுதான், அது ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தை அதை கழுவி பரிசுத்தப்படுத்தி எனக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டு நீங்கள் வேத வசனத்தை வாசிங்க, தியானிங்க. ஆண்டு உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். பிரியமானதில்லை, இன்னும் அநேக வசனம் நீங்கள் அதிகாரம் வாசிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் இதோடு கூட முடிக்கிறேன். அல்லேலூயா. உன் நாமம் மகிமைப்படட்டுமே ஏசப்பா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வசனத்தை தான் விதைச்சிருக்கிறேன். அல்லேலூயா. வசனத்தை தான் விதைச்சிருக்கிறேன். அந்த விதை அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதையா இருக்கட்டும். வழியோரத்தில் விதைக்கப்பட்டதும், பாறை உள்ள இடங்களில் விதைக்கப்பட்டதும், முட்களுக்கு நடுவிலே விதைக்கப்பட்டதுமா இருக்கக்கூடாது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனமா இருக்கட்டும். இது அவர்களை ரட்சிப்புள்ளாய் நடத்தட்டும் ஆண்டவரே. அறிக்கை எங்களுடையது, ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே. ஒரு நாளும் கைவிட மாட்டேன். உம்மிடத்தில் வரும்போது அவளுக்கு ஆத்மா பிழைத்துக் கொள்ளட்டும், இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளட்டும். பலத்த கருத்துக்கு நான் ஒப்பு கொடுத்த இவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நான் ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.